கச்சத்தீவை தாரை வார்த்தது காங்கிரசும் திமுகவும் தான் என்ற ஆட்சியை தகவல் வெளியான நிலையில் சீனா அருணாச்சல் பிரதேசத்தின் சில பகுதிகளுக்கு புதிய பெயர் சூட்டி தங்கள் கட்டுப்பாட்டின் கீழ் இருப்பதாக அறிவித்து செய்தி வெளியிட்டது. சீனா பெயர் சூட்டிய விவகாரம் வந்தவுடன் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் பெயர் வைத்துவிட்டால் சீனாவிற்கு சொந்தமாகி விடுமா என்ற கேள்வியை எழுப்பி சீனாவிற்கு தன் கண்டனத்தையும் தெரிவித்து விட்டார். அதற்கு பின் கச்சத்தீவு விஷயத்தை திசை திருப்ப எதிர்க்கட்சிகள் இதை கையில் எடுத்தன. சீனாவை எதிர்க்க துணிவில்லை, கச்சத்தீவு பற்றி பேசலாமா என்று ஸ்டாலின் தேர்தல் பிரச்சாரத்தில் முழங்கி இருக்கிறார். கச்சத்தீவை பற்றி பேசுபவர்கள் சீன ஆக்கிரமிப்பை பற்றி ஏன் பேசவில்லை என்று சிதம்பரம் பொங்கி எழுந்துள்ளார். இந்த விவகாரம் வந்தவுடன் சீனா இப்படி ஒரு செய்தியை வெளியிடுகிறது, காங்கிரசும் திமுகவும் இதை வைத்து பேசுகிறது என்றால் சீனாவின் உள்நோக்கம் என்ன? இதற்கு இவர்கள் உடந்தையா என்ற கேள்வியும் எழுகிறது. காங்கிரசின் முந்தைய கால நடவடிக்கைகள் இந்த சந்தேகத்திற்கு வலு சேர்க்கும் விதமாக அமைந்துள்ளது. டோக்லாம் பிரச்சனை நடந்து கொண்டிருக்கும் போது ராகுல் காந்தி சீன தூதர்களை ரகசியமாக சந்தித்தது ஏன்? இதுவரை அதற்கு தகுந்த பதிலை காங்கிரஸ் கூறியிருக்கிறதா? லடாக் பிரச்சனையின் போது இந்திய ராணுவம் சீனாவை விரட்டி அடித்தது. அப்போதும் ராகுல் லடாக் பகுதிகளை சீனா ஆக்கிரமித்துள்ளது என்று பொய் பிரச்சாரம் செய்து இந்திய ராணுவ வீரர்களை கொச்சைப்படுத்தினார். எல்லாவற்றையும் விட 2008 சீன கம்யூனிஸ்ட் கட்சியுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டார் ராகுல். புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்பது அரசாங்கத்திற்கிடையில் போடப்படும் அல்லது அரசாங்கத்திற்கும் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு இடையில் போடப்படும். ஆனால் ஒரு அரசியல் கட்சி இன்னொரு நாட்டின் கட்சியுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட வேண்டிய அவசியம்தான் என்ன? இந்த ஒப்பந்தத்தில் இருந்த சரத்துகள் என்ன? இதுவரை காங்கிரஸ் ஏன் அதனை வெளியிடவில்லை? ஏற்கனவே இவர் தாத்தா நேரு சீனா மீது காட்டிய பாசம் நாம் அனைவரும் அறிந்ததே. இவரின் சீன பாசத்தால் நாம் நிலப்பரப்பை இழந்தோம், ஐநாவில் நிரந்தர உறுப்பினர் அந்தஸ்தை இழந்தோம். இதையெல்லாம் பார்க்கும்போது சீனாவிற்கும் காங்கிரசுக்கும் இடையில் இருக்கும் கள்ள உறவைத்தானே காட்டுகிறது. திமுக இதை பற்றியெல்லாம் என்றாவது காங்கிரசிடம் கேள்வி எழுப்பி இருக்குமா? குலசேகரப்பட்டினத்தில் இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தின் 2வது ராக்கெட் ஏவுதளம் அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டு விழா விளம்பரத்தில் சீன கொடி, சீன எழுத்துகள் இருந்ததே என்று கடும் விமர்சனம் வந்தவுடன் அது விளம்பர நிறுவன தவறு என்று சமாளிக்க விளம்பர நிறுவனமோ பதிலே தரவில்லை. தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலையை அனுமதித்துவிட்டு சீனா ஆதிக்கத்திற்காக ஸ்டெர்லைட் ஆலைக்கு பூட்டு போட வைத்ததும் நீங்கள்தானே. விளைவு, தாமிரத்தை ஏற்றுமதி செய்து கொண்டிருந்த இந்தியா இறக்குமதி செய்யும் நிலைக்கு தள்ளப்பட்டு அந்த இடத்தை சீனா பிடித்ததும் உங்களால் தானே. தமிழ்நாட்டை விட சீனாவிற்கு முக்கியத்துவம் தந்ததும் நீங்கள்தானே. 2G ஊழலில் சிக்கிய கனிமொழியை காப்பாற்ற சோனியா வீட்டின் முன் வீல்சேரில் சென்று காத்திருந்தவருக்கு 10 ஆண்டுகளுக்கும் மேலாக காங்கிரசுடன் கூட்டணி வைத்து ஆட்சி அமைத்த கருணாநிதிக்கு கச்சத்தீவை காங்கிரஸ் விட்டுத்தர முடிவு செய்தபோது அதை தடுக்க மனமில்லாமல் போனது ஏன்? பரம்பரையாக சீனா மேல் பாசத்தை காட்டி வரும் காங்கிரசிற்கும் அவர்களுடன் கூட்டணி அமைத்து சீன கொடி அச்சிடப்பட்ட போட்டோவை அரசு நிகழ்ச்சியில் வைத்து இந்திய இறையாண்மையை அவமதித்த திமுகவிற்கும் இதை பற்றி கேட்க அருகதை இருக்கிறதா? வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. இனி பயம் எதற்கு?